தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் படிப்பறிவு அவ்வளோ சூப்பராக இருக்கா என்ன? நம்ம நாட்டை கல்வி அறிவில் மிக்க ஒரு நாடாக மாற்றணும்னு அரசு ஒரு முறை சொல்லுது பார்த்தீங்களா? அது எந்த அளவுக்கு இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க இது சார்ந்து எப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்குற ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்குங்க. அதாவது பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் அதை யாரும் விட்ரா பண்ணாமலேயே அதுக்கு முன்னாடி நீங்கள் செத்துட்டீங்க. உங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் கூட பிறந்தவங்கள வச்சுக்கோங்களேன், அவங்க பேங்க்கில் போய் கேட்குறாங்க அந்த பணத்தை கொடுங்கன்னு. அப்போ போய் ப்ரூஃபை கொண்டு வான்னு சொன்னால் செத்த பணத்தை புதைச்ச பணத்தை தோண்டி எடுத்து வந்து ப்ரூஃபாக காமிச்சு அப்படிங்க இருக்கும். நம்ம நாட்டில் நடந்து வச்சிருக்கு. இப்போ அது இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இது ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவருக்கு வயசு என்ன ஒரு 50+ இருக்குங்க அப்ராக்ஸா. பேர் ஜீட்டு முண்டா. இந்த ஒடிஷாவோட கியாஞ்சா டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவர். இவருக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க, அவங்க பேர் கலா முண்டா. இவங்க திருமணம் ஆகாதவங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்த வாரிசுன்னு யாரும் இல்லைன்றது தெரிஞ்சிச்சா? ரைட்டு. இவங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் தவறிட்டாங்க. இவரோட சிஸ்டர் இருக்காங்களே, அவங்க தவறிட்டாங்க. ஆனால் இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் இருந்திருக்கு பைசா. ஸோ சிஸ்டர் தவறியாச்சு. இப்போ அந்த கிளைம் பண்ணாத பணம் இருக்குல்ல, அதை ஒருத்தர் கிளைம் பண்ணால குடும்பத்தில் இருக்கவங்க நாமினியா இவர் போயிட்டு கேட்டிருக்காருங்க. ஆனால் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி நாமினியை யாரையும் போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அதில் அவர் பேர் இருக்கான்றதும் ஒரு குதிரை கொம்பான விஷயம்தான். ஏன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இவர் போய் கிளைம் பண்ணலாம் தானே? ரைட்டு. இந்த கலை இறந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பிரதரு, சரி ஓகே நாம் பாஸ்புக் எடுத்துகிட்டு போவோம், இதே பேங்க்கில் காசு போட பாஸ்புக்கில் வேணும்னுவாங்களே எடுக்கிறதுக்கலாம், அதை நம்ம எடுத்துகிட்டு போவோன்ட்டு இந்த ஒடிஷாவோட கிராமிய பேங்க்குக்கு கிளம்பி போயிருக்காப்புல. பணத்தை நம்ம விட்ரா பண்ணிவிடுவோம், போயிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அங்கே எல்லார்கிட்டையும் பார்த்து கேட்டிருக்காப்புல. அப்போ பேங்க் டினை பண்ணிகிட்ருக்கு. இல்லைங்க, வந்து கேட்டால் வாய்மொழியால் அவங்களுக்கு கொடுத்துடலாம் முடியாதுன்னு அவங்க டினை பண்ணிவிட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் பேங்க்குக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே ப்ரூஃப்லாம் வேணுங்க. ஏதோ செத்து போயிட்டாங்க அது இதெல்லாம் சொல்கிறீங்க, எங்களுக்கு ப்ரூஃப் வேணும், அதுக்கேற்ற ஆதாரங்களை கொடுங்க, அதுக்கேற்ற டாக்குமெண்டேஷன் பண்ணுங்களேன், அதுக்கப்புறம் பார்த்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி நிறைய பேர் நிறைய வேலையை பார்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பேங்க்கில். அதாவது செத்துருக்க மாட்டாங்க, ஆனால் செத்துட்டு தான் சொல்லிட்டு பாஸ்புக்கை கொண்டு வந்து கொடுங்க, அவங்க அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டவங்கன்னா பல பேர் நாங்கள் பார்த்துருக்கோம்ப்பா. ஒரு நீ அப்படி வந்து நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் அந்த ஆதாரத்தை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துப்போம், நாங்கள் ரூல்ஸ் படி தான் நடப்போம் அப்படின்னு பேங்க்கில் கை தூக்கிட்டாங்க. ஜிட்டுக்கு ஒன்றும் புரியல. சரி, ஏதோ நம்மளோட சிஸ்டர் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருக்காங்க, போய் வாங்கிட்டு வந்துடலான்னு போனால் அவங்க ஏதோ ப்ரூவ் பண்ணுங்க, ஆதாரத்தை கொண்டு வாங்கலாம் சொல்கிறாங்க. என்ன ஆதாரத்தை நான் போய் தேடுறது அப்படின்னு யோசிச்சவர், சரி நம்ம சிஸ்டர் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு ஆதாரம், அவங்கள புதைச்ச இடத்துக்கே போவோன்னு வேகமாக கிளம்பி இங்கே போயிருக்காருங்க. போனவர் 2 மாதங்களுக்கு முன்னாடி புதைச்சிருந்தால் அவங்களோட சிஸ்டரோட பிரேதம் இருக்குல்ல, அதை தோண்டி வெளியே எடுத்துட்டாப்புல. 2 மாதங்கள் வரைக்கும் உள்ளே இருந்திருக்கு பிரேதம். அப்போ ஒரு நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தோண்டி எடுத்துட்டு ஒரு சாக்கு மூட்டை ஒன்று எடுத்துட்டாப்புல. இந்த மேலே வரைக்கும் போர்ஷனை ஃபுல்லாக மூடிட்டார், அந்த சாக்கில் கவர் பண்ணிவிட்டு. இடுப்பு கீழே ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அந்த கால்லாம் ஃபுல்லாக மெலிஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்கும் அந்த காட்சி பார்க்குறதுக்கு, அந்த இடத்த மட்டும் விட்டாப்புல. ஏன்னா அதை அடைக்கிறதுக்கு சாக்கு கிடைக்கல, ஃபுல்லாக இது வரைக்கும் மட்டும் அடைச்சிட்டு தோலில் தூக்கி போட்டாருங்க. அது தெரியுதா? இந்த மனுஷன் தோலில் தூக்கி போட்டு வந்துட்டு இருக்காருல, வேற எதுவும் இல்லை, அவர் புதைச்சாரு பாருங்க, அவரோட சகோதரியோட பிரேதம், அந்த பிரேதம் தான். இதை எடுத்துட்டு அந்த மனுஷன் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. மேலே வரைக்கும் அந்த சாக்கு மூட்டை கவர் பண்ணியிருக்கு, கீழே அந்த கால் எப்படி தொங்கிட்டு இருக்கு, அவர் தோலில் போட்டிருக்காரு தொங்கிட்டு இருக்கு. சுற்றி இருக்கிற மக்கள்லாம் ஒரு மாதிரி பேனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாரு, ஏதோ பணமே இருக்குது, தோலில் தூக்கிட்டு போட்டு இந்த மனுஷன் பாரு நடந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு. ஏன்னா வர வழியில் ஒரு வண்டி கேட்டிருக்காப்லையா, யாரும் வண்டியில் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. இது போல் ஒருத்தர் வரான்னு எப்படிங்க ஏற்றுவாங்க, பணத்தை தோலில் தூக்கி போட்டுக்கிட்டு ஒருத்தரும் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. இந்த மனுஷன் மனம் தளரலையே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாட்டு நடந்து அந்த பேங்க்கை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, பேங்க்கு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே போயிடணுப்பா, ஏன்னா சீக்கிரம்லாம் 4 மணிலாம் மூட்டுறாலுமே நம்ம சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு அந்த மனுஷன் வேகமாக நடந்துட்டு வந்திருக்காரு. அங்கே சுற்றி இருக்க மக்கள் மூஞ்சி நீங்கள் பார்க்கணுமே, பயத்தில் இருந்தாங்க பல பேரும்.
சக்ஸஸ்ஃபுல்லாக மதியானம் 3 மணி வாக்கில் அவர் பேங்க்கை ரீச் பண்ணிட்டாருங்க. ஆனால் இது போல் ஒரு பணத்தை அவர் தூக்கிட்டு வரதை பார்த்து அங்கே இருக்க மக்கள்லாம் தெரிச்சு ஓடாமல் இருப்பாங்க. மக்கள் பட்டு பட்டு தெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்ன பணத்தை தூக்கிட்டு பேங்க்குக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு. இதை பார்த்தா என்ன பண்ணியிருக்காரு, இந்த பேங்க் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்களே வந்து கேட்பாங்களே என்ன இதெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் அந்த மூட்டையை இறக்கி அதை வேறு திறந்து காமிச்சிருக்காரு. மூஞ்ச பார்த்துக்குங்க, என்னோட சகோதரி தான், இப்போ நம்புறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரூஃபை கொண்டு வாங்கன்னு சொன்னால் ப்ரூஃபை என் சகோதரின்னு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காருங்க. யார் இந்த ஜிட்டு அவர்கள். இந்த பேங்க் ஸ்டாஃபில் ஒரு பக்கம் பதறி அடித்து அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அது இதுன்னு மூக்கில் கையை வச்சபடி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கஸ்டமர்ஸ் ஒரு பக்கம் தெரிச்சு ஓட்டாங்களா, இன்னொரு பக்கம் பேங்க் மேனேஜர் தான் என்ட்ரி கொடுக்குறாப்புல, என்ன பஞ்சாயத்துங்க அப்படின்ட்டு. வந்து பார்த்த மனுஷன் ஒரு மாதிரி கதிகலங்கி போயிட்டாரு. என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த மனுஷன் ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஐயா பாருங்க, பேங்க் பிரான்ச்சுக்கு இது போலாம் ஒரு ஆள் பண்ணுறாருன்னு அவர் இன்ஃபார்ம் பண்ணவே போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு டிஜிட்டோ அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன் இது போல் பண்ணுறீங்க, வயசானவராக இருக்கீங்க, ஏன் இது போல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லை அவங்க தாங்க ஆதாரம் வேணும்னு கேட்டாங்க, வேற என்ன ஆதாரம் இருக்குது, என் சிஸ்டம் மட்டும் தான் ஆதாரம், அதான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் கண்களுக்கு இந்த பர்சன் இன்னசென்ட்டாக மட்டும் தான் தெரிஞ்சிருக்காரு. உண்மையிலேயே இன்னசென்ட் தாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆக்சுவலாக போலீஸுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, தப்பு இவர் மேலே கிடையாது, இந்த பேங்க் ஸ்டாஃப் மேலே தான் சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே அவருக்கு அவேர்னஸ் பெருசாக இல்லை அப்படின்றது மட்டும் தான் காட்டுது. எல்லாம் தெரிஞ்ச நேரம் இருக்க முடியாதுல்ல, அவருக்கு அந்த விழிப்புணர்வு பெரிய அளவுக்கு இல்லை. அவர் நினச்சது ஆதாரம்னா எதுவாக இருந்தாலும் ஆதாரம் தான் அப்படின்னு நினச்சி தான் தோண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜிட்டு அவர்கள் தெரிஞ்சது செஞ்சது கிடையாது, விழிப்புணர்வு இல்லாமல் அவர் பண்ண விஷயம் தான் இது. ஆக்சுவலாக அவருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அந்த இடத்துல படிப்பறிவு இல்லாமல் வேற என்ன இருக்கீங்க அப்படின்னா, பெருசாக இந்த பொது வாழ்க்கை சார்ந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கீங்கனாக்கா இதை தான் பண்ணுவீங்க. அதை தான் அந்த மனுஷனும் பண்ணிட்டாரு. இப்போ அவர் நம்ம கைட் பண்ணுவாங்க, இதை தாண்டி அவர் மேலே ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. போலீஸ் உங்கள் நண்பன்னு இது போல விஷயம் பார்க்கும்போது தான் புரிஞ்சிக்க முடியுது. இந்த ஜிட்டு இருக்கார்ல, இவர்கிட்ட போலீஸ் சொல்லியிருக்காங்க, ஐயா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த பாடியை எடுத்துகிட்டு வந்தீங்களா அந்த புதைக்க நீங்கள் பயன்படுத்தின இடம் இருக்குல்ல, ப்ளீஸ் அங்கே இந்த பாடியை திரும்பவே புதைச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் சரி ஐயா நம்மளுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ட்டு அந்த பாடியை அவரே தூக்கிக்கிட்டு திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாரு. போய் புதைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாருங்க திரும்ப போலீஸ்கிட்ட. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு ஒரு கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகனா, இந்த பேங்க்ல போடப்பட்டிருக்க பணத்தை, உரிமை கோராத பணத்தை குடும்ப உறுப்பினர்கள் போய் விட்ரா பண்ண முடியும் பார்த்தீங்களா, அந்த நார்ம்ஸ் அண்ட் ப்ராப்பர் ப்ரொசீஜரை ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஜிட்டு கேட்டால் காசை கொடுக்க மாட்டோம் சொல்லுவாங்க பேங்க்கு, வேற மறுப்பே சொல்லலைங்க. ஜிட்டு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாப்புல, அவர் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் போலீஸ் உதவியோடு பேங்க் அப்ரோச் பண்ணுறாரு. இந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அது சார்ந்த போலீஸார் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு வழியாக தன்னோட சகோதரி சார்ந்த பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை அவர் எடுக்கிறதுக்கு எல்லா விஷயமும் சாத்தியக்கூறாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதை ஆரம்பத்தில் பேங்க் நிர்வாகம் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே இல்லை. அவங்க பண்ண ஒரு சொதப்புல இந்தியா முழுக்க திரும்பி பார்க்குற விவகாரமாக இது மாற்றி விட்டுருச்சு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கணும் முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம், இதுக்குத்தான் கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்கிறது. நீங்கள் ஒரு சிலர் நினைப்பீங்க படித்தா மட்டும் போதுமா அப்படின்ட்டு. படிப்புன்றது கேட் பாஸ் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஒன்ஸ் படிக்கிற காலத்தில் மெத்தனமாக விட்டு படிப்பில் தோத்துட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சலாம் நினச்சினாக்கா கோடியில் 2 பேர் நடக்கிற அதிசயங்கள் அதெல்லாம் எல்லாருமே நடக்காது. ஃபெயிலியர் ஆனவங்க 10,000 கோடி பேர் இருக்காங்க படிப்பில் பெருசாக ஜெயிக்க முடியாமல். முதல்ல படிச்சிருங்க, அதுக்கப்புறம் எதை வேணாலும் உங்கள் விஷயத்தை பண்ணிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏங்க பெரிய பெரிய சினிமா செலிபிரிட்டிஸு அவங்க சரியாக படிக்கலாம் கூட, அவங்க பசங்களை பெருசாக படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணா போய் கேளுங்களேன், ஒரு பெரிய ஸ்டாரோட பையன்கிட்ட, ஒரு படிச்சிருக்க பையனோட பெரிய அப்பா ஸ்டார்கிட்ட, ஏங்க உங்கள் பையனை ஒன்று நடிக்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார், இல்லை படிக்கட்டும், காசுலாம் கொடுப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, படிக்கட்டும், படித்து முடிச்சது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாலும் என்ன முடிவு இடத்துல யார் என்ன பண்ண போகிறா, ஏன்னா ஃபியூச்சருக்கான ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் அது படிப்புன்றது. அந்த விஷயத்தை கட்டாயமாக கொடுத்துருங்க மக்களே. அடிப்படை கல்வி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம், அதில் யாருமே சோரம் போயிடாதீங்க. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், யாருக்கிட்ட பேசுகிறோன்றத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஒரு சில அறிவிலிகள் இருப்பானுங்க, என்ன தரமா பண்ணுவானுங்க, நான் தான் இங்கிலீஷில் பெரிய புலமை கொண்டவன் அப்படின்றத காட்டுறேன்ட்டு ஸ்கூல் பக்கமே ஒதுங்காதவங்க, லாங்குவேஜ் சார்ந்து பெருசாக ஈடுபாடு இல்லாதவங்க. ஏன்னா 2வது இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு கம்யூனிகேஷன் டூல் மட்டும்தான், அதை வச்சு அறிவனை அழக முடியாது, பேசுகிறத புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு விஷயம், அவ்வளோதான் அது. அப்படி யார் என்னென்னு தெரியாமல் தன்னோட புலமையை காட்டுன்ற பேரில் இங்கிலீஷில் கெத்து காட்டுன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அது எப்பேற்பட்ட தப்பான விஷயம் தெரியுமா? அது இது வரைக்கும் பல பேர் சீன் போடுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த பேங்க் ஸ்டாஃப் பண்ண விஷயம் ஞாபகம் இருக்கா? இவரோட ஜித்து விஷயத்தில் இவர்கிட்ட ஐயா இது இருக்குது இப்படி பண்ணணுன்றதை ப்ராப்பராக சொல்லி விளக்கியிருந்தாங்கன்னா, இவர் புரியிற மொழியில் விளக்கியிருந்தாங்கன்னா பிரச்சனை அவ்வளோ பெருசாக போயிருக்காது. ஆனால் அவங்க பேங்க் ஸ்டாஃப்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லாரும் சொல்லலை, ஒரு சிலர்
அந்த ரியாக்டரோட பண்ணவே தான் சீக்கிரம் அப்படின்னு அனுப்பி விடுற மாதிரி பண்ணவே தான் இந்த மனுஷன் போயிட்டு உணர்ந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ யாருக்கிட்ட எப்படி பேசணுன்றது பேசிக்கான கர்ட்டசி, அதை முதல்ல படிச்ச அறிவாளிகள்லாம் ஃபுல்லாக கற்றுக்கணும். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், போலீஸ் இந்த அளவுக்கு மென்மையாக அந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்களே, சபாஷுங்க. இப்படி தான் இருக்கணும். எல்லா கேஸையும் வெட்டு குத்து மாதிரியே ஹேண்டில் பண்ணி பொழகிறது, அடித்து சாவடிக்கிறது, இது போல் காட்டு மிராண்டி வேலையை பண்ணாமல் இவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்களே, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நம்மளோட வாழ்த்துக்கள். அண்ட் நாலாவதா, இது போல் ஜிட்டூஸ் இன்னும் நம்ம நாட்டில் இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. அதை விட்டு ஒட்டு மொத்தமாக படிப்பறிவில் கல்வி அறிவில் நம்ம டாப்பில் இருக்கோம்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி வெற்றி விளம்பரம் தேவையே இல்லை. களத்தில் நிலைமை எப்படி இருக்கும்போது இந்த மக்கள் நல்வாழ்வு சார்ந்து என்ன பண்ண முடியும், அடுத்த ஜென்ரேஷன் எப்படி நம்ம மீட்டு கொண்டு வர முடியும்னு கல்வியால் அதை பண்ண முடியுமான்னு அதை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும். அதை விட்டு வெற்றி விளம்பரமாக அரசியல் சார்ந்து மட்டும் மேடையில் பேசி பிரயோஜனம் கிடையாது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.